Hello friends, welcome to Smart Samilare. மோத்திச்சூர் லட்டு. இந்த லட்டு பிடிக்காதவங்க கூட இருப்பாங்களா? பார்க்கும் போதே மனசுல எவ்வளவு ஒரு பரவசமா இருக்கு. இந்த லட்டை பூந்தி பொரிக்காம கடலை பருப்பை வச்சு பேக்கரி ஸ்டைல்ல அதே சுவையுடன் ரொம்ப அற்புதமா 10 நிமிஷத்துல வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்ப்போமா? 2 கப் கடலை பருப்பு, 2 கப் ஜீனி, 3 ஏலக்காய், அரை டீஸ்பூன் ஃபுட் கலர், உடைத்த முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, பசு நெய் 2 டேபிள் ஸ்பூன், உடைத்த பிஸ்தா மேலே அலங்கரிப்பதற்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்த பருப்பை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். உங்களுக்கு பேக்கரியில சாப்பிட்ற அதே சுவையுடன் மோத்திச்சூர் லட்டு வேணும்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. இந்த பருப்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 3ல இருந்து 4 தடவையாவது பாருங்க இது மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து பருப்பை நல்லா கழுவிடணும். அட்லீஸ்ட் 4 தடவையாவது கழுவுனதுக்கு அப்புறமா போதுமான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம செய்யல லட்டு நம்ம சாப்பிடையில பருப்போட அந்த ராஸ்மெல் வராது. பாருங்க இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நீங்க எடுத்து இது மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா 2ஆ உடையும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதுல இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதுல பாதி பருப்பு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லா ஆட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப பருப்பு கையில தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் குருணையா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த கடலை பருப்பை பக்கோடாவுக்கு உதுத்து விடுற மாதிரி அங்கங்க நல்லா உதுத்து விட்டுறலாம். ஒரு சைடு கொஞ்சமா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடும் திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டா போதும். 1 நிமிஷம் இருந்தா போதும். ரொம்ப நேரம் நீங்க ஆயில்ல பொரிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஆயில்ல பொரிச்சிங்கன்னா லட்டு சாப்பிடையில அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால 1 மினிட்டுக்குள்ளார நீங்க 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஆயில்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஆனா உங்களுக்கு உள்றையும் எல்லாமே வெந்திருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க இதே மாதிரி கலர் மாறாம மீதம் இருக்கிற மாவையும் ஆயில்ல பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்ல போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. இது சுத்தமா கம்ப்ளீட்டா ஆறிடணும். இதை நம்ம திரும்ப மிக்சியில சேர்த்து அரைக்க போறோம். அதனால உள்ள ஆறாம இருந்ததுன்னா பெரிய பெரிய கட்டிகள் ஆகும். அதனால நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஏலக்காயை சேர்த்துடலாம். ஒரு 2 சுத்து விட்டு எடுத்துக்கிட்டு அதுல சுகர் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிடலாம். அப்பவே நம்ம அரைச்சு சேர்க்கறதுனால ஏலக்காயோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல நம்ம நல்லா ஆற வச்சு வச்சிருந்த பருப்பு உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிக்சியில சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கிறணும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. இப்படி நம்ம கையில எடுத்து போட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரியா இப்படி விழுகணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே அரைச்சு ஒரு பவுல்ல கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகையில நம்ம எடுத்து வச்சிருந்த உலர் திராட்சையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல நம்ம எடுத்துக்கிட்ட சுகரை ஆட் பண்ணிட்டு 1/4 கப்புல இருந்து அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறலாம். 2 கப் பருப்புனா 2 கப் சுகர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இனிப்பு இருக்கும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு சுகர் பதம் ஒரு கம்மி பதம் வரணும். பாருங்க இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டா அப்படி எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா ஒரு கம்மி பதம் வருது இல்லைங்களா? இதுதான் பக்குவம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சிடலாம். எவ்வளோ உங்களால லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோ லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட நம்ம அரைச்சு வச்சிருந்த ஏலக்காய் தூள் மற்றும் வறுத்து வச்சிருந்த முந்திரி உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம்
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். கை பொறுக்கிற சூடு வரையில நம்ம லட்டு பிடிச்சோம்னா ரொம்ப அழகா வருங்க. பாருங்க, இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்துடுச்சு. என்ன சைஸ்க்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே போதும். லைட்டாக அப்படி உருட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடுங்க. பாருங்க, நிறம், மனம், சுவை மாறாத பேக்கரியில் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டோட ரொம்ப ஈஸியாக மோத்திச்சூர் லட்டு வீட்டிலேயே ரெடி ஆச்சு. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லாக காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் இனியது, நம் சமையல் சுவை மிகுந்தது.